ஹாய் காய்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர் லெகசி வாட்சில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் மனோஜ்குமார், டெவில் கேமர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட கீழே இருக்க பெல் ஐக்கானை இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. முதல்ல நீங்கள் பவர் ரேஞ்சரோட சேவ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. முக்கியமான ஒரு குறிப்பு, முதல்ல நீங்கள் கேம் ப்ளே ஏற்றினா தான் அதோட கனெக்ட் பண்ண முடியும். அந்த கேம் ப்ளேவை நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் அது போய் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டாப்பில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சிஸ்டம்னு இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அக்கௌண்ட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கனெக்டடுன்னு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு கனெக்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றி மாற்றி விளாட்றது தான் நான் காட்ட போகிறேன். ஏற்கனவே கனெக்ட் ஆகிருக்கு ஒரு அக்கௌண்ட்டில், அதாவது தமிழன் 007 ஒரு அக்கௌண்ட்டில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் கனெக்ட் அக்கௌண்ட்டுன்னு காட்டும், அந்த கனெக்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கனெக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு என்கிட்ட இருக்க அக்கௌண்ட்ஸ்லாம் காட்டுது. நான் இதில் 2 அக்கௌண்ட்ஸில் விளாட்றேன். அந்த 2வது அக்கௌண்ட்டை இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் காட்டுது எஸ்ஆர் நோன்னு. நீங்கள் அதில் விளாட போகிறீங்களா இல்லையான்னு எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளை வெளியே திருப்பியும் உள்ளே கொண்டு வரும், ரீஸ்டார்ட் ஆகி. நீங்களே பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேம் ஸ்டார்டிங் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணணும். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஐடிக்கு வந்துடுச்சு. நீங்கள் உங்களாலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது வேறு ஐடிக்கு மாறி இருக்கதை. இதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். கேம் ப்ளேயில் கனெக்ட் பண்ணி வேறு எதுலேயும் இதை கனெக்ட் பண்ண முடியாது. மறக்காதீங்க, கேம் ப்ளே முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.